என்னையா என்ன செவுத்துல அடிச்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனதே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது கூட உள்ள இறங்க மாட்டேங்குது. ஏதோ வெளியில அடிக்கிற பரவாயில்ல, அதே உள்ள அடிச்சிட்டு இருந்தேன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னமா பண்ணுவ? அதான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு. அப்ப விட்டுரு. ஆமா, நீ மட்டும்தான் இந்த வீட்டுல குடியிருக்கிறதா சொன்னே, கூட ஒரு நாயை வச்சிருக்கே. என் வசதிக்கு நாயை தான் வச்சுக்க முடியும், உங்களையா வச்சுக்க முடியும்? இங்க வருமா, அனாவசியமா நாயின்னு சொல்லாத. அது காதல் விழுந்தது கத்தும். இதை என் சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்குறேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. இதை தொட்டியில போட்டுதான் பாப்பா பாப்பான்னு பேர் வச்சேன். யோ, நீ தொட்டில போட்டு பேர் வச்சியோ கட்டில போட்டு பேர் வச்சியோ, நாய் நாய் தானையா? நீ சொன்னா நம்ப மாட்டேயா? எங்க வீட்டுக்காரு போனதே ஒரு நாள் ஜிம்மின்னு ஒரு நாய் கடிச்சது ஐயா. போயிட்டாருன்னு சொல்றீங்க? ஒரு ரூபா அகலத்துக்கு பொட்டு வச்சிருக்கீங்க. போயிட்டாருன்னா மேல போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா? நாய் கடிச்சு பைத்தியம் பிடிச்சி போயிட்டாரு. நல்ல மனுஷன், கொடுத்து வச்சவரு. என்னைக்கு அவரு போயிட்டாரோ அன்னைக்கே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா? அது இல்லையா, நாய் வச்சிருக்கிறவங்க கூட பழக்கூடாதுன்னு. ஆனா நீ எப்படியோ மூடி மறைச்சி நாயோட வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இங்க பாருமா, நான் மூடவும் இல்ல மறைக்கவும் இல்ல. மத்தவங்க மாதிரி என் பாப்பா வளர்க்கல. ஏ பாப்பா, அம்மா ஒரு குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லும், ஆனா வாயில புண்ணு. அது மாத்திரம் இல்ல, காலையில எந்திரிச்சு குளிச்சு முடியே பயபக்தியா கந்த சஷ்டி கவசம் தலையில சொல்லும். அமாவாசை ஏகாதசிக்கு ஒரு பொழுது விரதம் இருந்து பட்டினி அடக்கும். ஆமா, இதுக்கு எப்படி அமாவாசை ஏகாதசில தெரியும்? நாங்க சொல்லுவோம்லோ. ஒரு முக்கியமான விஷயம், தெருவுல போய் கண்டத கலையே சாப்பிடாது. விளக்கம்பத கண்டா இப்படி கலந்துக்கிற பழக்கம் இதுட்டையும் கிடையாது, என்கிட்டையும் கிடையாது. தெரியுதா? அப்பாடா, நீ இவ்வளவு சொல்றதுனால நான் நம்புறேன். ஜாகிரதையா பாத்துக்கோ நாய. அம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. இங்க பாரு, உன்னை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். நீ எனக்கு டும்கா கொடுத்துறாத. உன்ன மாதிரி 30 பேரை வளர்த்தேன். அது வாயிலி வகுத்துல வாங்கிட்டு கண்ட தெருநாயிலோட ஓடிடுச்சு. அதே மாதிரி நீ ஏதாவது குண்டக்கா மண்டக்கா பண்ணன, உன்னை கூலிய தோண்டி புதைச்சு புதைச்சு. தெரியுதா? தெரியுதா? யோ, என்னைய செவுத்துல அசிங்கம் பண்ற? அட ஒண்ணு நம்ம கால அடிக்குதுமா. அப்படியா? ஆமா, காலங்காத்தால பைய தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட? காய்கறி வாங்கத்தான். என்ன பண்றது, எல்லா வேலையும் நானே செய்யணும்னு ஆண்டவ எழுதிட்டானே. அதுக்குதான் நான் ஒரு யோசனையோட வந்திருக்கேன். என்ன, கடையில போய் நீங்களே வாங்கி தரதா முடிவு பண்ணிட்டீங்களா? அது இல்லையா, உனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் பல விதமா பல ரூட்ல யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கலையே. அட, உன் விஷயமாதாயா? நேத்து சாமிக்கு முன்னாடி பூ போட்டு பார்த்தேன், அதுல ரோசா பூ வந்தது. நீ வேணும்னா பாரு, நாளைக்கு ஒரு பொண்ணு ரோசா பூவோட உன் முன்னாடி வந்து நிப்பா. கேளு, உடனே கால்ல விழுவா. நிஜமாவா? சத்தியமா சொல்றியா? என் நாக்குல சரஸ்வதி குடி இருக்கா. நீங்க வீட்டைத்தான் வாடகைக்கு விடுவீங்கன்னு நினைச்சேன். நாக்கையும் வாடகைக்கு விட்டுருக்கீங்களா? சும்மா பேசிட்டு இருக்காம புறப்படுங்க, நான் சொன்னதெல்லாம் நடக்கும். காய்கறி நான் வாங்கிட்டு வரேன். அப்படியே நெத்தியில் கரவன் வாங்கி மோர் குழம்பு வச்சிருங்க. வா வாப்பா. மோர் குழம்புல நெத்தியில் கருவாடா? எதுக்கு? இல்லம்மா, இது உன் பூவா? ஆமா. இது உன் தோட்டத்துல பூத்ததா? ஆமாயா. வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். நீ நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? ஏயா, பொம்பளைலாம் உனக்கு என்ன கிள்ளுக்கிறியா போச்சா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து கட்டிக்கிறியான்னு கேப்ப? பொம்பளையத்தாமா கட்டிக்கிறியான்னு கேட்பாங்க. இப்ப என்ன ஆம்பளை கேட்க முடியும்? அப்ப எதுக்குமா பூவை தூக்கி எறிஞ்ச? ஆமா, ஊர்லயே நீதான் பெரிய மன்மதன், உன் மேல பூவை போடுறாங்க. அதோ நிக்குதே அந்த நாய், என் கூடையில இருந்து பூவை தூக்கிட்டு வந்துருச்சு. தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருமா. மன்னிக்கிறதா? எப்ப ஒரு கல்யாணம் ஆன பொம்பளைய பார்த்து இப்படி கேட்டியோ உன்னை மன்னிக்கவே கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கழுத்துல தாலியை காணோம். தாலி அடக்க வச்சிருக்கையா? ஆனா அந்த ரசீதாவது கழுத்துல தொங்க விட்டுக்கலாம்ல. கிண்டலா? யோ கிருஷ்ணா, அழகப்பா, காசி, சந்திரா, எல்லாரும் ஓடியாங்க. தாலி எடுத்து வாங்க போறோம். ஓடியாங்க சீக்கிரம். ஏமா கண்டவங்கள கூப்பிடுற? கண்டவங்க இல்லையா, என் புருஷங்க. என்னது, கூட்டணி முறையில குடும்பம் நடத்துறாங்களா? இதுக்கறப்பா சும்மா
சும்மா இருந்தவன அடி வாங்க வச்சுட்டு இல்ல. எந்த பொறுக்கி போய் என் வீட்டுக்கு முன்னாடி பிட்டு பிட்டு பட்டா போடுறவன்? என்ன அடி வாங்கி கொடுத்த அதே நாய் இங்கேயும் வந்துட்டியா? அடியே பாப்பா, உன்னை எவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்த. ஏதோ ஒரு பொறுக்கி நாய் பிட்டு பிட்டு பட்டா போட்டு மயக்கனா நீ மயங்கிறதா? அறிவு கட்டவள, போடி உள்ள போடி. இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன குலைக்கிற? இதவார், நீ கடிச்சா 16 ஊசி, நான் கடிச்சேன் 32 ஊசி. என்ன முறைக்கிற? என் வீட்டுக்கு முன்னாடி நின்று குலைக்கிறியா? உன்னை என்ன பண்ற? ஏய், ஓடாது இல்ல, ஓடிச்சியா? வந்ததுக்கு இந்த டேபிள் கார்டு மிச்சம். யாருமா வீட்டுல? வெளியே வாமா. யாருப்பா நீ? என்ன வேணும்? ஏமா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மனசுல நான் 1000 நினைச்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் தெருவுல போறவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஆமா, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்கேன் ஒரு நாய். அது ஓ நாய் தானமா? ஆமா, அது ஏன் நாய் தான். நாய் அப்படிதான். இப்ப என்ன இருக்கு? எங்க நாய் அப்படிதான். ஒரு நாளைக்கு அரவணை எடுத்து ஒரு நாய் வெட்ட போற, நீ தப்பா எடுக்க கூடாது. யோ, என்ன தைரியம் இருந்தா ஜாலியை வெட்டுவேங்கிற? பின்ன என்னம்மா, என் பாப்பாவை கற்பமாக்கியே திருவண்ணு கங்கணம் கட்டி தெரியுது உன் நாய். பாப்பாவா? யாரு? இதான். யோ, ஜானி ஆம்பளையா? அவ அப்படிதான் இருப்பா. நீதான் பொண்ணு வளர்க்கற, நீதான் ஒழுங்கா வளர்க்கணும். அது எங்களுக்கு தெரியும். இவருமா, என் பாப்பாவை நான் ரொம்ப கட்டுப்பாட்டோட வளர்க்குறேன். ஆனா உன் வீட்டு நாய் இது பின்னாடியே சுத்துது, பூவை தூக்கி போடுது, டேப் ரெக்கார்ட்ல பாட்டை போட்டு மயக்குது. இதெல்லாம் நல்லா இல்ல. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பாப்பா மட்டும் வாந்தி எடுத்தது, நான் பயங்கரமான கொலகாரன் ஆயிருவேன். இனியா என்ன பண்ணுவ? வாய் வார்த்தை வாயால தான் இருக்கணும். கை நீட்டி அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். அதுக்கு போக சொன்னா போயிடுறேன். கூடிய பாப்பா. அந்த பயம் இருக்கட்டும். டேய், பாத்தியா, உன்னால ஒரு ஆள் வீட்டு வாசல்